என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும் காலம் இது. யாராலும் தடுக்கவே முடியாது. அப்படி என்ன சொந்தம் உங்களை தேடி வரப்போ, எந்த விஷயம் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகுது? சந்தோஷப்படுவோம் இல்லையா? எதிர்பார்த்த விஷயம் திடீர்னு வந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது. ஆனந்த கண்ணீர். மேசராசிக்கு தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த 2026 இது நடக்கும். இந்த 2026 கண்டிப்பாக இது நடக்கும் மேசராசி அன்பர்களுக்கு. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வலி அதிகம்தான். மனவேதனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகம். பொறுப்பு. வாழ்க்கையில ஒரு மனிதன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மரத்தின் தூர் மாதிரி. பலனெல்லாம் யாரோ அடைஞ்சிருவாங்க. அதற்கு ஆணி வேறாக இருந்து மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி. தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லாம மற்றவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள உடலுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் வெளியில காட்டிக்கொள்ள மாட்டாங்க. என்ன, சில நேரங்கள்ல முன் கோபம் இருக்கும் இடத்தில் தானே குணம் இருக்கும். அதனால ரொம்ப குணம், நல்ல குணம் படைத்தவங்க பார்த்தீங்கன்னா மேசராசி தான். ஏன்னா அவங்க அடிச்சாலும் அணைக்கிற கை. அப்படி அன்போடு இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த 2026 இன்ப அதிர்ச்சி, புதிய சொந்தம், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரதானே வேணும். அதைத்தான் நம்ம நினைப்போம். நம்ம இருக்கிற பிரச்சனை தீர்ந்தாலே போதும் அப்படின்னு. முதல் விஷயமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2026. பகை, தீராத பகை இருக்குங்க, பிரச்சனைங்க, அவப்பேர். கண்டிப்பா இந்த 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசி மேசராசி. உடல் அவஸ்தை, தீராத பிரச்சனை இருந்ததுங்க. உடல் அவஸ்தை, மருத்துவர் சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும். திடீர்னு நீங்க போவீங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம், திடீர்னு மாற்றம் வரும். இல்லை, தேவையில்லை. எப்படி? பெரிய அளவில் அறுவை சிகிச்சைலாம் தேவையில்லை, இது மருந்து மாத்திரையாலே குணப்படுத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சந்தோஷம் தானே? அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரை மூலியமாவே சரியாக போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு சந்தோஷம் தான். நிரந்தரமான ஒரு தீர்வும் சீக்கிரமே கிடைச்சிடும். அடுத்து தொழில்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு. கண்டிப்பா தொழில்ல அந்த இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2026. நீங்க படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும். தொழிலே இல்லாம இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஆரம்பிங்க. ஏன்னா இப்ப 7.5 சனி போயிட்டு இருக்கோங்க. 7.5 சனியில மிகப்பெரிய சொந்தம் ஒன்று வரப்போதுன்னு சொன்னேன் இல்லையா, சொல்றேன். உங்களுக்கு எல்லா யோகங்களும் வருங்க. 7.5 சனியில எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இல்லையே, சொல்றாங்களே 7.5 சனி எதுவும் ஆரம்பிக்க கூடாது, அது வரும், இது வரும், அப்படி போயிடும், இப்படி போயிடும். நம்ம நினைச்சுக்கிட்டே நீங்க எதை செஞ்சாலும் விளங்காது. முதல்ல எப்படி நம்ம அதை நினைச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த, ஒரு மர செடியை வைக்கிறோம், ஒருத்தன் சொல்றான் இந்த இடத்துல வைக்காதையா, வராது. அப்ப என்ன ஆகுது? உங்களுடைய நம்பிக்கை இங்கே பலம் இழந்து போகுது. இருந்தாலும் நீங்க வச்சுட்டு வராது, தண்ணியை ஊத்துங்க, வராது, தண்ணியை ஊத்துனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க இங்க நடக்கும். அது உண்மையிலே வராம போயிடும். யார் என்ன சொன்னாலும் சரி. 100 பேர் சொல்றாங்க இந்த இடத்துல நிக்காத, உனக்கு பிரச்சனை அப்படின்னு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பிக்கையை முழுமையா உங்களை நீங்க நம்பி இருந்து அந்த இடத்துல நின்றீங்க அப்படின்னா அந்த இடம் வெற்றியாகும். அதே போலதான் நீங்க செய்யக்கூடிய தொழிலும்
முழு நம்பிக்கையோடு யார் வேணா சொல்லலாம், அப்பா உனக்கு செட் ஆகாதுப்பா, நீ இதை செய்யாத, இது உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யணும், இங்க கேட்டு இங்க விட்டுறணும். உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் பலமா பிடிச்சுக்கிறீங்க. நீங்க இருக்கிய, யாரும் நம்ப தெரியல, நீங்க இருக்கிய உங்களுடைய தொழில் நீங்க செய்ய போறீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கு, பலம் இருக்கு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஓடக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு, வெற்றி உங்க பக்கம் தான். அப்ப ஏன் கவலைப்படணும்? 7.5 சனி எங்க பகவான் அவர் நீதிமான்ங்க. 7.5 சனி உங்களை கஷ்டப்படுத்துறாரா? 7.5 சனியில எத்தனை பேர் யோக பலன் பெற்றிருக்காங்க தெரியுமா? 7.5 சனியில மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப பேர். ஏன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார்? பகவான் கொடுத்தார் அப்படின்னா யாராலும் தடுக்கவே முடியாது. அப்படித்தான் உங்களுக்கு பெரிய சொந்தத்தை கொடுக்க போறார். திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7.5 சனி காலத்தில், அதை சொல்ல 2026 ஒரு புதிய சொந்தம் உங்களுக்கு வரும். பெண்ணாக இருந்தா ஆண், ஆணாக இருந்தா பெண். திருமணம் ஆயிருச்சு, காலதாமதம் ஆயிட்டு இருக்கு, ஒரு குழந்தை செல்வம் வேணும், புதிய சொந்தம் ஒன்று உங்களுக்கு வரும். பெண்ணோ ஆணோ குழந்தை செல்வம், புதிய சொந்தம் உங்களை தேடி வரும். வருடம் இதாங்க 2026. அதை விட உங்களுக்கு வீடு யோகம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், இடத்தை விற்று பொருள் வாங்கக்கூடிய யோகம். ரொம்ப நாள் ஒரு இடம் போகாம இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் இடம் வித்துரும். அது மூலயமா ஏதாவது வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும். 2026 உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அப்ப 7.5 சனி எங்க இங்க பெருசா பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா, நம்ம கேட்டு ஒரு விஷயத்தை 7.5 சனி அவர் நமக்கு கெடுபலன் செய்ய போறாரோ அப்படின்னு பயந்துட்டு எந்த விஷயத்தை நீங்க செஞ்சாலும் அந்த விஷயம் முழுமையா பூர்த்தி ஆகாது. பகவான் மீது ஏன் சந்தேகம்? சனி பகவான் மீது சந்தேகப்படலாமா? அவர் துலா ராசியில உச்சம் பெறக்கூடிய அதிபதியாச்சே, கிரகமாச்சே. என்ன நேர்மையா இருந்தா கொஞ்சம் சோதனைகள் எல்லோருக்கும் இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம குறுக்கு வழியில போகக்கூடாது, நேர்மையாகவே இருப்போம், நல்லது கண்டிப்பா நடக்கும். ஒருபோதும் நம்மளை தாழ்த்த மாட்டார் சனி பகவான். அதனால 7.5 சனி நடக்கிற காலங்கள்ல, இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். வாயில்லாத ஜீவனா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மாட்டுக்கு, எறும்புக்கு, இந்த மாதிரி எறும்புக்குள்ள கொஞ்சம் பச்சரிசி போட்டா சாப்பிட்டு போகும், ஒரு ஓரமா செடி ஓரமா போட்டா. அதுபோல பசுமாட்டு கீரை இந்த மாதிரி பல வகை காய் வகை எல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. காகத்துக்கு இனிப்பும் காரமும் சேர்ந்து போடுங்க, இனிப்பும் காரமும் சேர்ந்து காக்கைக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப புண்ணியங்க, ரொம்ப பலன் கிடைக்கும். இந்த மேசராசிக்கு புதிய சொந்தமாக நம்ம என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். திருமணம், குழந்தை செல்வம், புதிய மனை இல்லை புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. இல்லை ஆரம்பிச்சுடுவீங்க, வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்ட, இது உறுதியா இருக்குங்க. இல்லை வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வசதி இல்லாதவங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எங்களுக்கு அது தகுதியே இல்லை நாங்கள் நினைச்சிட்டு இருக்கும் போது எப்படி அதை சொல்லி அப்படி கொஞ்சம் மாற்றம் இருக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு சில மாற்றங்களை பகவான் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா இடுப்புக்கு கீழே, இடுப்புல இருந்து இடுப்புக்கு கீழே கவனமாக இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தினமும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் ஓடுங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிறங்க. ஏன்னா உடலை சோம்பேறித்தனம் வைக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் சோம்பேறிக்கு இடமே கொடுக்க மாட்டார், உழைப்பாளி. நீங்க உழைப்பாளியா இருக்கணும், வேர்வை சிந்தணும், உங்க உடம்புல தினமும் வேர்வை வரணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கிறங்க. ஒன்று தொழில் வேலை பார்க்குற மூலியமா வரலாம், இல்லை தினமும் உடற்பயிற்சி பண்ணும். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவானால் வரக்கூடிய நன்மை எல்லாம் வந்துடும். ஏன்னா சனி பகவான் ஆரோக்கியத்துக்கும் அவர் தானே. அதனால சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் ஒரு பிரச்சனை, இடுப்புக்கு கீழே தான் பிரச்சனை வரும். அது வராம இருக்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. இந்த நேரங்களில் உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. மற்றபடி உங்க காரியத்தை நீங்க தைரியமா இறங்கி செய்யுங்க. 7.5 சனி அப்படின்னு மனசுல சஞ்சலப்படாதீங்க. 7.5 சனியில நான் நல்லா வந்தேன் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. அதே போல 7.5 சனி நடக்கும் போதுதான் வண்டி வாகன யோகங்களும் உண்டு. புதிய கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், சைக்கிள் வாங்கலாம்,
புதுசா அவங்கவுங்க வசதி தக்கன எப்படி வாங்குறதுக்கு வசதி இருக்கோ அதுக்கு தக்க நம்ம அமையும். குழந்தைகள் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். ஏதாவது ஆசைப்படுறாங்க பொருள், குழந்தை என்ன ஆசைப்படுவாங்க, இருக்கப்பட்டவங்க பெருசா வாங்கி கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்க அவங்க தகுதிக்கு தக்கன வாங்கி கொடுத்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். புரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வருடம். தேவையில்லாத வம்பு வழக்குல போய் சிக்காம இருக்கணும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உதவி, அதாவது கடனா யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில். அது சிக்கல்ல முடியும். யாராவது ஏன்னா நம்ம பேரை பார்க்குறோம் இல்லையா, ஒரு அவசரத்துக்கு கேட்பாங்க, நம்ம வாங்கி கொடுத்துருவோம், அதனால நம்மகிட்ட கூட இருக்கலாம், இல்லை நமக்கு கொடுக்குறவங்க இருக்கலாம். அதனால உங்க முன்னாடி யாராவது கண்ணீர் வடிச்சு உங்களுக்கு கஷ்டங்களை சொல்லி ஏதாவது கேட்குறாங்க, உங்ககிட்ட இருந்தா ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. கடனாக வாங்கி பெரிய அளவுல கொடுப்பதை இந்த வருடம் தவிர்ப்பது நல்லது. இதால உங்களுக்கு மனக்கசப்பு, அந்த சொல்றேன் இல்லையா, ஒரு பாச தொடர்பு பகையாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இடம் பொருள் ஏவல் சொல்லுவோம் இல்லையா, இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறது. கொஞ்சம் தெளிவாக நுணுக்கமாக யாருக்கிட்டையும் பகை கொள்ளாமல் இருந்தாலே போதும். செய்யற விஷயத்த நம்பிக்கையோடு தெளிவா செய்யுங்க. இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, 7.5 செல்ல ஆரம்பிக்க கூடாது, அப்படியாரு இப்படியாருன்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. அதுக்குத்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு, கோளறு பதிகம். இந்த காலையில தினமும் படிங்க, எந்த கிரகத்தாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று அற்புதமான வரி. இதை நீங்க திருப்பி 9 முறை சொன்னாலே போதும். இல்லை இந்த கோளறு பதிவு முழுமையா கேட்கறதுக்கும் நம்ம செல்லு இருக்கு, போட்டு கேட்கலாம் தினமும் காலையில. அது கேட்க கேட்க நமக்கு மனப்பாடம் ஆயிரும். அன்பு உறவுகளே, தொடர்ந்து நம்ம 12 ராசிக்கும் புதிய சொந்தம் உங்களை தேடி வரும் காலத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளே, தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோக்கெல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.